Hello friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. இன்னைக்கு நாம பண்ண போறது பச்சை பயிறு குழம்பு. சோ நம்ம அம்மா பாட்டி மார்லாம் செய்தாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்ய போறோம். முதல்ல ஒரு கப் பச்சை பயிறு எடுத்தாச்சு. அது கொஞ்சம் மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் விட தேவையில்லை, ட்ரை ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிக்கும்போது 1:45 மணி ஆகிருக்கு. நான் இந்த சமையல் பழையபடியே நம்ம பெரியவங்க செய்த மாதிரி மண்பானையில் செய்ய போகிறேன். அதை எவ்வளோ நிமிஷம் எடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது வறுக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் மணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு பானை எடுத்திருக்கேன். ஸோ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு 1.25 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துப்போம். இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு வந்து இதில் போடலாம். இந்த பருப்பு கழுவியாச்சு. நம்ம இதை இதில் சேர்த்துருவோம். ஸோ இந்த பயிறு மொத்தம் நல்லா கழுவி இதில் சேர்த்தாச்சு. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20-25 எண்ணம் போல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிறேன், பின்னாடி தாளிசத்துக்கு தேவைப்படும். இதில் 3 சின்ன தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ இதை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஸோ அது இதை சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை இது கூட சேர்த்துடலாம். நான் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போது இது நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போது இந்த பருப்பு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஃப்ளேமை மீடியம் கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் குறைவான ஃப்ளேம்லேயே அந்த பானை சூட்டில் பருப்பு நல்லா வேக ஆரம்பிச்சிரும். ஸோ இதை அப்படியே மீடியம் ஹீட் பண்ணியாச்சு. மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். இப்போது நம்ம இந்த பருப்பு வேக வைக்க ஆரம்பித்து 35 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், முக்கால்வாசி ஒரு 75% வரை வெந்துடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ திரும்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை பருப்பு கடையிற கோல் வச்சு கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக சட்னி பதத்தெல்லாம் அரைக்கக்கூடாது, ஓரளவு கொரன்னு அரைச்சா போதும். ஸோ இதை மாற்றிட்டு நம்ம தாளிசத்துக்கு ரெடி பண்ணலாம். தாளிசம் போட ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஹேண்ட் பிளெண்டரில் நான் இந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துடுறேன். கடையிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் உப்பே சேர்க்கலை. உப்பு சேர்த்து வேக போட்டோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது கடைசியில் கடையும் போது நம்ம உப்பு சேர்த்தா போதும். கடாய் சூடாகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஸோ அந்த பருப்பை இந்த மாதிரி கடைஞ்சா போதும். கொஞ்சம் பருப்பு அப்படியே இருக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம்.
கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பெரிய கொத்தமல்லிங்கிறதுனால அது லேசாக இடித்து வச்சுருக்கேன். முழு கொத்தமல்லி ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதை இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே வரமிளகாய் 1 கிள்ளி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை அது சேர்த்துடலாம். வெங்காயம் நம்ம மிச்சம் வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு சின்ன சிட்டிகை பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். தால்சம் ரெடி ஆகிடுச்சு. இதை மாற்றிட்டு பானை இதில் வச்சிடலாம். ஸோ தால்சத்தை இதில் சேர்த்துருவோம். இப்போது நம்மளுடைய பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது சாப்பாடு வச்சு இந்த குழம்பு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பரிமாறுங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதா குக்கரில் வைக்கிறத விட இது நல்ல சுவையும் மணமுமாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது நாம் இந்த தால் செய்கிறதுக்கு டோட்டலாக 50 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இதுக்கிடையில் நான் சாதம் கூட்டு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ஸோ இந்த பானையில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கிடையாது. ஒரு பக்கம் அது வேக விட்டுட்டு மிச்ச வேலை எல்லாமே நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி செய்து நம் குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.